பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா அப்படின்னு. வைப்பதாக இருந்தால் இந்த 15 ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும், வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வியை அரை விழுக்காடு 1/4 விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும்போது 8.5 விழுக்காடு 36,50,000 வாக்கை பெற்றிருக்கிற இந்த மகனை பேசியிருப்பார்களா, பேச மாட்டார்கள். அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள். எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது. அந்த நிலைப்பாட்டிலே 15 ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன். இந்த தேர்தலிலே 26 234 தொகுதிகளும் போட்டியிடும் 117 பெண்கள் 117 ஆண்கள், அதில் 134 பேர் வெறும் இளைஞர்கள், 25 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், ஆகச் சிறந்த கல்வியாளர்கள். அதிலே ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நாவிதர் குயவர் வண்ணார் இப்படி இந்த தமிழ் சமூகத்திலே ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு. அப்படி பெரும் மாறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம். இப்போதும் தனித்து நிற்போம், 29 தேர்தலிலும் தனித்து நிற்போம். அதனால எந்த காலத்திலே தேர்தல் உடன்பாடு கிடையாது. அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது. ஓட்டு குழப்பம், அது அவரோட சேருவாரா இவரோட சேருவாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த நிலத்திலே 234 தொகுதியிலும் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப எது பெருசு? நாம் தமிழர் கட்சி தான் பெருசு. இரண்டாவது 8 கோடி மக்களை நம்பி மக்களோடு தேர்தல் உடன்பாடு கொள்கை உடன்பாடு வச்சு நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் மக்களுக்கானவர்கள்.